பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வல் ஆகிபத்தில் இல்முத்தகீன். என் அன்புமிக்க அல்லாவின் நல்லடியார்களே, உங்கள் அனைவருக்கும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு இன்று மீண்டும் மஸ்ஜிதே மாமூல் பள்ளிவாசல் ரஹமத் நகர் கோட்டக்குப்பத்திலிருந்து குரானின் குரல் மற்றும் பொருள் என்ற தலைப்பிலே நாம் பேசி வருகிறோம். இன்று ஒரு குரான் வசனம் மற்றும் ஒரு நபிமொழி. குரான் வசனம் யாசினிலே 65வது வசனம். அல்யோம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானு யக்ஸிபூன் என்று இறைவன் கூறுகிறார். அதன் பொருள் என்னவென்றால், இன்றைய தினம், அதாவது மாஷர் அன்றைய மறுமை நாளிலே இன்றைய தினம் அவர்களது வாய்களின் மீது நாம் முத்திரையிட்டு விடுவோம். அவர்கள் சம்பாதித்து கொண்டிருந்தவர்களை குறித்து அவர்களது கைகள் நம்மிடம் பேசும், இன்னும் அவர்களது கால்கள் சாட்சி கூறும் என்பதாக இறைவன் எச்சரிக்கிறான். எனவே நாம் இங்கே சம்பாதிப்பதை மிகவும் கவனத்தோடு சம்பாதிக்க வேண்டும். ஏனென்றால் மறுமை நாளிலே கேள்வி கணக்கு உண்டு. நாம் பொய் சொல்ல முனைந்தாலும் வாயிலை திருத்து பேச முயன்றாலும் நமது அங்கங்கள் பேசும் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து நபிமொழி என்னவென்றால், தகுதியற்றவர்களிடம் நற்காரியங்களை ஒப்படைக்கப்பட்டால் கியாமனாலை எதிர்பாருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இவ்வாறு புகாரிலே பதியப்பட்டிருக்கிறது. எனவே இது போன்ற காரியங்கள் தற்சமயம் நடந்து கொண்டுதான் வருகிறது. தகுதியற்றவர்களிடம் நற்காரியங்கள் ஒப்படைத்து கொண்டுதான் வரப்படுகின்றன. எனவே மறுமை நாள் விரைவில் வரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த விஷயங்களை நீங்கள் உங்கள் மனதிலே பதிய வைப்பதோடு குறைந்தபட்சம் உங்கள் குடும்பத்தினருக்கு எத்தி வைங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.